திவாகருக்கும் விஜய் பார்வதிக்கும் சண்டை. எப்படா இந்த சண்டை வரும்னு சொல்லிட்டு எல்லாரும் வெயிட் பண்ண மாதிரி நானும் வெயிட் பண்ணேன். இன்றைக்கி அது வந்துருச்சு. ஸோ என்ன ஆச்சு அப்படின்றத நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற கண்டென்ட்டும் உங்களுக்கு ரெகுலராக வரும். ஸோ ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னா, கமருதீனும் வினோத் பாபுவும் வந்து பார்த்திங்கன்னா பேசிகிட்டு இருக்கும் போது கமருதீன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, நான் பாக்ஸரு, நான் வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸிங் கற்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே, வினோத் பாபு நான் எங்கேருந்து வந்திருக்கேன் தெரியுமா, நானே ராயபுரத்துலேருந்து வந்திருக்கேன், நான் எவ்வளோ பெரிய பாக்ஸர் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு வினோத் பாபு சொல்கிறேன். வினோத் பாபு சொன்னோன்னே கமருதீன் வந்து, நான் வந்து ஏரியா பேர்லாம் சொல்லாதீங்க, எனக்கு ஏரியா பேரை சொன்னால் கோவம் வந்துடும், அப்போ நான் கூட தான் ஆவடியிலேருந்து வந்திருக்கேன், நானும் பாக்ஸர் தான். ஸோ அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா வாயிலே வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸிங் போட்டுட்ருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பிரச்சனையாக போனோன்னே கமருதீன் அங்கே வந்துட்டு விஜய் பார்வதிகிட்ட உட்காந்துட்டு இருந்தார். அப்போ உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி எனக்கு வினோத் பாபு கிட்ட ஒரு சில விஷயங்கள் பிடிக்கல, இது கொஞ்ச நாளில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய சண்டையாக வரும் அப்படின்னு சொல்லி சொன்னார். உடனே விஜய் பார்வதி அப்படியா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா தெரிஞ்சுக்கிட்டா தானே இதை வச்சு ஒரு சகுனி வேலையை பார்க்க முடியும். அதனால் என்ன பண்ணாங்க, இது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே வந்து கமருதீன் என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி நான் வந்து பாக்ஸருன்னு சொல்லிட்டு வினோத் பாபு கிட்ட சொன்னேன். வினோத் பாபு வந்து என்கிட்ட வந்து நானும் ராயபுரத்துலேருந்து வந்தேன், நான் எவ்வளோ பெரிய பாக்ஸர் தெரியுமா அப்படின்னோடனே நானும் சொன்னேன், நான் ஆவடியிலேருந்து தான் வந்தேன், நானும் பாக்ஸர் தான் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி பேசிக்கிட்டு இருந்தேன், எனக்கு பிடிக்கல வினோத் பாபு அப்படின்னு சொன்னோன்னே, அப்படியா இந்த மாதிரி விஷயம்லாம் ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பார்வதி சொன்னாங்க. என்னன்னா, ராயபுரம் நீ ஆவடியிலேருந்து வந்த இந்த மாதிரி ஊர் பேரை வச்சு இந்த சண்டை போடுறதுன்றது ரொம்ப பெரிய தப்பு. ஸோ இவ்வளோ பெரிய வந்து விஜய் டெலிவிஷன் மாதிரி ஒரு இடத்துல நம்ம பேசிகிட்டு இருக்கோம்னா, ஏரியா பேரை வச்சோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்த வச்சோ சண்டை போடுறது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பார்வதி சொன்னாங்க. சரியா, இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது அப்புறம் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பார்வதி கேட்கும்போது, உடனே பக்கத்துலேருந்து நம்ம தண்ணி போகலாம் திவாகர் அவர் என்ன தரமா பண்ணார், என்ன பார்வதி நீ வந்து எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிற, உனக்கா சுய அறிவு கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தை விட்டாரு விஜய் பார்வதி. இந்த வார்த்தை சொன்னால் சும்மா இருப்பாங்களா? உடனே அண்ணா நீ ரொம்ப வார்த்தை விட்ற, பார்த்து பேசு, ஏன்னா நீ வந்து பார்த்தீங்கன்னா சில சமயங்களில் தெரியாதனமாக தான் பேசுகிறேன், ஆனால் வார்த்தையை விட்டுற, இது ரொம்ப 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 தப்பான விஷயம், எல்லா டைம் வரையும் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பார்வதி லைட்டாக ஒரு வார்னிங் ஒன்று போட்டாங்க. உடனே வந்து தண்ணி போலும், அங்கேருந்து தண்ணி போலும், அப்படிலாம் இல்லைம்மா நான் சும்மா வந்து கேட்டுக்கிறேன், ஏன் இதை பற்றிலாம் கேட்குறேன் அப்படின்னோன்னா, இல்லைனா நம்ம டீலக்ஸ் ஹவுஸில் இல்லை, நம்ம நார்மல் ஹவுஸில் இருக்கோம், அவங்க டீலக்ஸ் ஹவுஸில் இருக்காங்க, அங்கே என்னென்ன நடக்குதுன்றதை அங்கே இருக்கிறவங்ககிட்ட கேட்டால் தானே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பார்வதி கேட்டோன்னே, ஆமாம் இது கரெக்டு தான், நீ ரொம்ப ப்ரில்லியண்ட்டான பொண்ணுமா, நீ இது மாதிரிலாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து ஐஸ் வச்சோன்னே விஜய் பார்வதி, இந்த பாரு ஐஸ் வைக்கிறவெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, நீ வந்து பதினஞ்சுக்க என்கிட்ட வந்து பேசு, ஒன்று நார்மலாக பேசு, இல்லை என்ன ஐஸ் வைக்கிறதும் பிடிக்காது, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீ தப்பாக பேசுகிறதும் பிடிக்காது, நார்மலாக பேசு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பார்வதி அந்த இடத்துலையே வந்து வாட்டர் மெலனை உடச்சிட்டாங்க. சரிங்களா, பொழந்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் இது முடிஞ்சதுக்கப்புறம் உள்ளே போனாங்க. உள்ளே போனோன்னே விஜய் பார்வதி, கலையரசன், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திவாகர், இவங்க 3 பேரும் சேர்ந்துட்டு சும்மா இருப்பாங்களா? இவங்க 3 பேரும் சேர்ந்தாலே பின்னாடி யாரோ ஒருத்தரை பற்றி பேச போகிறாங்கன்றது தான் அர்த்தம். யாரை பற்றி தெரியுமா பேசினாங்க? ஆதிரை வந்து பார்த்திங்கன்னா நேற்று ஏதோ பிரச்சனை ஒன்று போச்சாமே இந்த துணி துவைக்கிற டாஸ்கில், அதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆதிரை வந்து ஒரு மாதிரி போயிட்டு தான் இருக்கா, அவளை நான் பிளாக்கிங் லிஸ்ட்டில் வச்சுருக்கேன். ஸோ இவ்வளோ சீக்கிரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நான் யாரும் பிளாக் லிஸ்ட்டில் வச்சது கிடையாது. இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரே ஆள் பிளாக் லிஸ்ட் யாருன்னா அது ஆதிரை. எனக்கு பிடிக்காத ஒரே ஆள் யாருன்னா அது ஆதிரை. ஸோ இந்த வீட்டில் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆதிரையும் நான் ஒதுக்கி வச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பேசினோன்னே, அப்படியாம்மா எனக்கும் வந்து பார்த்திங்கன்னா நானும் இங்கே ஒரு சிலர் வந்து பார்த்து வச்சுருக்கேம்மா, அவங்க எல்லாரையும் நானும் பிளாக் லிஸ்ட் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு திவாகர் ஒரு பக்கம் கலையரசு, இந்த 3 பேரும் சேர்ந்து ஆதிரையே கலாய்ச்சிட்டு இருக்காங்க. இப்படி இந்த 3 பேரும் சேர்ந்து கலாய்க்கிறது பின்னாடி சாட்டர்டே விஜய் சேதுபதினு ஒருத்தர் வருவார், இவர் கேள்வி கேட்பாருன்றதை தெரியாமல் இவங்க பாட்டின்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே விஜய் பார்வதி, திவாகர், கலையரசன் இவங்க 3 பேரும் வாங்கி கட்டிக்க போகிறாங்கன்றது இதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரியும். சரிங்களா, ஸோ இதே மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம இன்னொரு வீடியோவில்